என்பார், ஊனமேல் ஒன்றும் இல்லார் அப்படின்னார். அவர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள் என்று சொல்லி அருமையாம் நிலையில் நின்றார். அன்பினால் இன்பம் மாறுவார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார் அப்படின்னார். இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் கடந்தவர்கள் அந்த அடியார்கள். அவரை சென்று நீ சேர வேண்டும் என்று சொல்லி இவரை நீ அடைவாய் என்று சொல்லி ஆரூர் பெருமானே சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே சுந்தரர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றார், ஏதந்தீர் நெறியை பெற்றேன்னார். சிவபெருமானை அடையக்கூடிய நெறி கூட ஏதந்தீர் நெறின்னு அங்கே சொல்லலை. சொல்லார் பாருங்க, ஏதந்தீர் நெறி. ஏதந்தீர் நெறினா குற்றமில்லாத நெறியை நான் பெற்றேன் என்று சொல்லி சொல்றார். ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்று அவர் வணங்கி போற்றி அப்படி வணங்கி நிற்கிறார். மீண்டும் ஆரூர் பெருமான் சொல்றார், என்ன சொல்றார்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படின்னாரு. அப்படின்னா நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலைங்கிற அந்த அடியார்கள் என்ன செய்யணுமா, அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை நீ போய் பணிந்து, அது எப்படி பணியணும், நீதியால் அப்படிங்கிறார். அடியார் வழிபாடு செய்யறதுக்குன்னு ஒரு நியதி இருக்கு, அந்த நியதிப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நிறை சொல் மாலைகிற ரொம்ப முக்கியமான இடங்க. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட பொழுது வெண்ணை நல்லூரில் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னார். இந்த இடம் ரொம்ப அருமையான இடங்க. அதாவது வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடமை இல்லை. சிவபெருமான் ஒருவன், சிவபெருமான் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், யாருக்கிட்டே வேண்டி கேட்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட சிவபெருமானை வேண்டி கேட்டது திருமுறை. அதான் நமக்கு நம்மளுக்கு தேவாரத்துக்கு திருவாசகம் நம்முடைய திருமுறைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இறைவனே விரும்பி கேட்டது. மற்ற நீ வன்மை பேசிட வன் தொண்டன் என்ன